தொடர்ச்சியாக ஆரன் அடித்து வரும் பேருந்து ஓட்டுநரிடம் இயக்குனர் சேரன் வாக்குவாதம் செய்த நிலையில் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக சேரன் மீது தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தினர் புகார் அளித்திருக்கின்றனர். இயக்குனர் சேரனா பேருந்து உரிமையாளர்கள் சங்கமா என்று நீயா நானா மோதல் தொடங்கியிருப்பது குறித்து இந்த செய்தியில் பார்க்கலாம். தினங்களுக்கு முன்பு திரைப்பட இயக்குனர் சேரன் புதுச்சேரியில் இருந்து கடலூர் செல்லும் சாலையில் காரை நிறுத்தி தனியார் பேருந்து ஓட்டுநரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். ஓரம் கட்ட இடமில்லாத சாலையிலும் தொடர்ச்சியாக பேருந்து ஓட்டுநர் ஹாரனை அடித்தபடி வந்ததால் கடுப்பான சேரன் ஓட்டுநரிடம் வாக்குவாதம் செய்த வீடியோ காட்சிகளும் வெளியானது. இரண்டு நிமிடத்திற்கு மேலாக நிகழ்ந்த இந்த வாக்குவாதம் மற்றும் திரைப்பிரபலமான சேரன் அங்கு நின்றதை காணக்கூடிய கூட்டம் போன்ற காரணங்களால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியதோடு போக்குவரத்தும் ஸ்தம்பித்தது. இதன் எதிரொலியாக கடலூரில் இயங்கும் 20க்கும் மேற்பட்ட தனியார் பேருந்துகளில் ஏர் ஹாரன் பயன்படுத்தப்பட்டதாக தெரிவித்த போலீசார் ஒவ்வொரு பேருந்துக்கும் தலா 10,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். இந்த நிலையில் கடலூர் பன்ருட்டி தாலுகா பஸ் உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் கடலூர் காவல்துறையிடம் புகார் ஒன்றை அளித்திருக்கின்றனர். அந்த புகாரில் பயணிகளுடன் வந்த பேருந்தை இயக்குனர் சேரன் நடுவழியில் நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டது தவறு, காவல்துறையிலோ போக்குவரத்து துறையிலோ தான் புகார் அளித்திருக்க வேண்டும், சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்ட சேரன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். மேலும் தனியார் பேருந்துகளில் தற்போது பயன்படுத்தப்படுவது எலக்ட்ரிக் ஹாரன் தான் எனவும் பேருந்துகள் மீது அபராதம் விதிப்பதை காவல்துறையினர் நிறுத்த வேண்டும் என்றும் புகாரிலேயே கோரிக்கையும் விடுத்திருக்கின்றனர். மேலும் பேருந்தில் பதிவான 2 சிசிடிவி காட்சிகளையும் காவல்துறையினரிடம் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் ஒப்படைத்திருக்கின்றனர். இந்த நிலையில் தனியார் பேருந்து தொழிலாளர்கள் சங்கம் சார்பிலும் சேரனுக்கு எதிராக கண்டனம் எழுந்துள்ளது. போக்குவரத்து காவல்துறை சேரனுக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ள அவர்கள் வீடியோ வெளியிட்டிருக்கின்றனர். சாலையை மறித்து போக்குவரத்தை இடையூறு செய்த திரு சேரன் மீது எந்த ஒரு வழக்குமே பதியாதது என்ன காரணம்? காவல்துறை அவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். இதே ஒரு சாதாரண ஒரு நபர் செய்திருந்தால் இதை இப்படித்தான் விட்டிருப்பார்களா? அவரு செய்த தவறை அவரே உணர்ந்திருக்க வேண்டும். இது மீண்டும் இவ்வாறு ஒரு நிகழ்ச்சிகள் நடக்கா வண்ணம் காவல்துறையினர் அதிகாரிகளும் இதை இந்த தொழிலாளர்கள் பாதிப்பில்லா வண்ணம் நடந்து கொள்ள வேண்டும் என இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாரன் விவகாரம் இயக்குனர் சேரன் பேருந்து உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் சங்க பிரச்சனையாக மாறி வருகிறது. இதற்கு 2 தரப்பும் சேர்ந்து முற்றுப்புள்ளி வைக்க காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும்.